வணக்கம். Stokes Theorem. Stokes Theorem. The line integral of a vector field over any closed curve will be equal to the surface integral of the curl of that vector field over the surface enclosed by the closed curve. தமிழில் ஸ்டோக்ஸ் தேற்றம் ஏதேனும் ஒரு மூடிய வளைவரையில் கணக்கிடப்படும் ஒரு வெக்டர் புலத்தின் கோட்டு வழி தொகையீடானது அம்மூடிய வளைவரை உட்கொள்ளும் பரப்பின் மீது கணக்கிடப்படும் அவ்வெக்டர் புலத்தின் சுழலின் பரப்பு வழி தொகையீட்டிற்கு சமமாகும். சுழலின் இது எஃப் டாட் டிஆர். இங்கே க்ளோஸ்டு கர்வ், இது க்ளோஸ்டு போட்டிருக்குல்ல. ஸோ லைன் இன்டெக்ரல் டிஆர்னு வந்துன்னா இட் இஸ் எ லைன் இன்டெக்ரல் க்ளோஸ்டு கர்வ் ஆஃப் ஏ வெக்டார் ஃபீல்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா இட் இஸ் எ லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஏ க்ளோஸ்டு கர்வ் ஆஃப் எஃப் டாட் டிஆர், அல்லது ஒரு வெக்டார் ஃபீல்டினுடைய லைன் இன்டெக்ரல். ஏதேனும் ஒரு மூடிய வளைவரையில், ஸோ ஒரு மூடிய வளைவரையில் கணக்கிடப்படும் ஒரு வெக்டர் புலத்தின் கோட்டு வழி தொகையீடு, இட் இஸ் எ லைன் இன்டெக்ரல். இங்கிலீஷில் த லைன் இன்டெக்ரல் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் ஓவர் எனி க்ளோஸ்டு கர்வ். ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் ஓவர் எனி க்ளோஸ்டு கர்வ், அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. வில் பி ஈக்குவல் டு தி சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா இட் இஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். எதனுடைய சர்ஃபேஸ் இன்டெக்ரல்? curl of that vector field. So the surface integral of the curl of that vector field over the surface. In the surface, that surface which is enclosed by the closed curve. Closed curve C-ங்கிறது எந்த சர்ஃபேஸை உட்கொள்ளுமோ அந்த சர்ஃபேஸின் மீது கணக்கிடப்படக்கூடிய பரப்பு வழி தொகையீட்டிற்கு சமமாகும். ஏதேனும் ஒரு மூடிய வளைவரையில் கணக்கிடப்படும் ஒரு வெக்டர் புலத்தின் கோட்டு வழி தொகையீடானதுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அம்மூடிய வளைவரை உட்கொள்ளும் பரப்பின் மீது, ஸோ எஸ்ஸுங்கிறது அந்த சிங்கிற கர்வு என்ன பரப்பை உருவாக்குமோ அந்த பரப்பின் மீது கணக்கிடப்படும் அவ்வெக்டர் புலத்தின் சுழலின் போட்டிருக்கிறோம், சுழலின் பரப்பு வழி தொகையீட்டிற்கு சமமாகும். ஸோ கேளப்போ தான் சுழல்னு சொல்கிறோம், சுழலின் பரப்பு வழி தொகையீட்டிற்கு சமமாகும். ஸோ ஒரு வெக்டார் ஃபீல்டினுடைய லைன் இன்டெக்ரல், ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துருக்குறோம். அந்த க்ளோஸ்டு கர்வில் ஒரு வெக்டார் ஃபீல்டினுடைய லைன் இன்டெக்ரல் பார்த்தோம்னா அந்த க்ளோஸ்டு கர்வு என்ன சர்ஃபேஸை உண்டு பண்ணியிருக்குமோ, எந்த சர்ஃபேஸை உட்கொண்டிருக்குமோ அந்த சர்ஃபேஸ் மீது கணக்கிடப்படக்கூடிய அந்த வெக்டர் புலத்தினுடைய கேர்ளஃபுனுடைய பரப்பு வழி தொகையீட்டிற்கு சமமாகும். இதுதான் ஸ்டோக்ஸ் தேற்றம். இப்போ இதான் ஒரு கர்வு, க்ளோஸ்டு கர்வ் சிங்கிறது இதுதான். அது ஒரு பரப்பை உட்கொண்டு இருக்குது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் எஸ். ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் எந்த க்ளோஸ்டு கர்வுக்கும் ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ கன்சிடர் எனி க்ளோஸ்டு கர்வ் சி, ஏதோ ஒரு க்ளோஸ்டு கர்வ் சியை கருதிக்கோங்க. என்க்ளோசிங் அ சர்ஃபேஸ் ஏரியா எஸ். இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஏரியா டோட்டல் ஏரியா எஸ். we may divide the surface into many infinitesimal rectangles. இதை சின்ன ரெக்டாங்கிள்ஸாக பிரித்து கொள்ளலாம். ஸோ இந்த சர்ஃபேஸை சின்ன ரெக்டாங்கிள்ஸாக பிரிச்சிருக்கிறோம். we want to prove the Stokes theorem for one such small rectangle. இதில் உள்ள ஒரே ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளுக்கு இந்த காஸ் தேற்றம் உண்மையானது அப்படின்னு நம்ம நிரூபிக்க இருக்கிறோம். இது டெல்டா எஸ்ஸுங்கிறது ஏரியா, இந்த லெங்க்த்து இந்த சைடில் உள்ள இந்த லெங்க்த்து டெல்டா எக்ஸு, இந்த பிரெட்த்து டெல்டா ஒய். ஸோ இப்படி ஒரே ஒரு சின்ன ரெக்டாங்கிளுக்கு ஸ்டோக்ஸ் தியரம் ட்ரூ அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். ஒரு மூடிய வளைவரை சியை கருதுக, அது உட்கொள்ளும் பரப்பு எஸ் என்க. அப்பரப்பை அநேக நுண்ணிய செவ்வகங்களாக பிரிக்கலாம். ஸோ இந்த பரப்பை சின்ன செவ்வகங்களாக பிரிக்கலாம். அவ்வாறு உருவான ஒரு செவ்வகத்தில்
ஸ்டோக்ஸ் தேற்றத்தை நிறுவ முயல்வோமாக. ஸோ ஒரு சின்ன செவ்வகத்தில் ஸ்டோக்ஸ் தேரம் உண்மையானது அப்படின்னு நிறுவ முயல்வோம். அதன் நீளம் டெல்டா எக்ஸ் மற்றும் அகலம் டெல்டா ஒய். ஸோ இதனுடைய லென்த்து டெல்டா எக்ஸ், இந்த அகலம் வந்து டெல்டா ஒய். ஸோ அந்த ரெக்டாங்கிள், இந்த ஸ்மால் இன்ஃபினிட்டிசிமல் ரெக்டாங்கிள் இருக்கு, அதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த லென்த்து வந்து டெல்டா எக்ஸ், வெரி ஸ்மால். படத்தில் பெருசாக போட்டிருக்கிறோம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். டெல்டா எக்ஸு, இது டெல்டா ஒய். ஸோ இதுதான் அந்த ரெக்டாங்கிள். இங்கேருந்து இங்கே வர உள்ளது பி, இந்த வெக்டார் சி, இந்த வெக்டார் டி, இந்த வெக்டார் ஏ. இப்படி இதில் ஸ்டோக்ஸ் தியரம் உண்மையானது அப்படின்னு நிரூபித்திருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் எஃப் டாட் டிஆர், க்ளோஸ்டு கர்வ். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ். இங்கே எஃப் டாட் டிஆர் பார்க்குறோம்னா என்ன அர்த்தம்னா, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த லைனில் எஃப் டாட் டிஆர் பார்க்கணும், இந்த வெக்டார் இந்த லைனில் பார்க்கணும், இந்த வெக்டாரில் பார்க்கணும், இந்த வெக்டாரில் பார்க்கணும். ஸோ ஏபிசிடியில் ஃபுல்லாக பார்த்தோம்னா எஃப் டாட் டிஆர், தட் இஸ் எ க்ளோஸ்டு கர்வ். ஏபிசிடி ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர், ஏல பார்க்கணும், ஏங்கிற சைடில் பார்க்கணும், பியில் பார்க்கணும், சியில் பார்க்கணும், டியில் பார்க்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏபிசிடி எல்லா 4 இடத்துலையும் பார்த்து எஃப் டாட் டிஆர் பார்த்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ முதல்ல இந்த ஏல பார்ப்போம். இது வந்து எஃப்ங்கிறது எஃப் டாட் ஏ, இந்த இடத்துல உள்ள எஃப், ஏங்கிற பாயிண்டில் உள்ள எஃப். ஸோ அதனால தான் இங்கே ஏன்னு வருது. இங்கே எஃப் டாட் டிஆர், டிஆருங்கிறது இந்த லெங்க்த்து, இந்த லெங்க்த்து வந்து டெல்டா ஒய். ஆனால் இது வந்து ஒரு வெக்டார், இது டவுன்வேர்ட்ஸ் கீழே நோக்கி இருக்கிறதுனால மைனஸ் ஜே. இந்த லெங்க்த்து டெல்டா ஒய், யூனிட் வெக்டார் வந்து மைனஸ் ஜே. ஸோ எஃப் டாட்டு டிஆர், இதுதான் டிஆருங்குது. லெங்க்த்து வந்து டெல்டா ஒய், டைரக்ஷன் வந்து மைனஸ் ஜே அட் ஏ. ஸோ இது ஏல கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் இதை பொறுத்தவரையில் இந்த பிங்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெங்க்த் வந்து டெல்டா எக்ஸ், இந்த டைரக்ஷன் வந்து ஐ கேப், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஐ கேப். ஸோ எஃப் டாட் டெல்டா எக்ஸு ஐ கேப் கால்குலேட்டட் அட்டு பி. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா எஃப் டாட் டெல்டா ஒய் அப்வேர்டாக இருக்கனால இட் இஸ் யூனிட் வெக்டார் இஸ் ஜே. ஸோ எஃப் டாட் டெல்டா ஒய் ஜே கேப் கால்குலேட்டட் அட் சி. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது டெல்டா எக்ஸு, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறதுனால மைனஸ் ஐ போடணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஐன்னு இருக்குது, தட்ஸ் ராங், மைனஸ் ஐ. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஐன்னு வரணும். எஃப் டாட் டெல்டா எக்ஸு மைனஸ் ஐ டி. ஸோ இங்கே கால்குலேஷன் பண்ணுறப்ப கரெக்டாக தான் பண்ணுறது. இட் இஸ் மைனஸ் எஃப் ஒன் டெல்டா எக்ஸுங்கிறது கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஐன்னு வரும், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதை இப்போ பார்க்குறப்ப எஃப் டாட் டெல்டா ஒய் மைனஸ் ஜே, இந்த மைனஸ் தான் இங்கே போட்டுக்கிறோம். எஃப்பில் எஃப் ஒன் ஐ ப்ளஸ் எஃப் டூ ஜே ப்ளஸ் எஃப் த்ரீ கேன்னு இருக்கும். ஸோ எஃப் டூ ஜே, இங்கே டெல்டா ஒய் ஜே. ஸோ ரெண்டையும் இருக்கிறப்ப எஃப் டூ டெல்டா ஒய், ஜே டாட் ஜே வந்து 1 ஆகிடும். ஸோ மைனஸ் எஃப் டூ டெல்டா ஒய், இந்த மைனஸ் தான் இங்கே ஜேத்து காம்பனண்ட் மட்டும்தான் டாட் பண்ணுறப்ப 1 ஆகும். அதனால் எஃப் டூ டெல்டா ஒய் கால்குலேட்டட் அட் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்பில் எஃப் ஒன் ஐ ப்ளஸ் எஃப் டூ ஜே ப்ளஸ் எஃப் த்ரீ கேன்னு இருக்குது. ஐயினால் பெருக்கிறப்ப எஃப் ஒன்று மட்டும் வரும். ஸோ எஃப் ஒன்று டெல்டா எக்ஸு, இங்கே ப்ளஸ் ஏ இருக்கிறதுனால இது ப்ளஸ் சைன். இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கே ஜே இருக்கிறதுனால டாட் பண்ணுறப்ப எஃப் டூன்னு வரும். எஃப் டூ டெல்டா ஒய் கால்குலேட்டட் அட் சி. இங்கே ஏற்கனவே சொன்னோம் மைனஸ் இங்கே விடுபட்டுருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போடுறப்ப அந்த மைனஸ் தான் இங்கே. ஐ இங்கே இதை விட டாட் பண்ணுறப்ப எஃப் ஒன்று வரும். ஸோ எஃப் ஒன்று டெல்டா எக்ஸு கால்குலேட்டட் அட் டி. ஸோ இங்கே மறக்காமல் சைனை மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மைனஸு ஐ போடணும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா, இந்த பாசிட்டிவாக உள்ள எஃப் டூ டெல்டா ஒய் சிங்கிறத முன்னாடி எழுதியிருக்குது. அப்புறம் இங்கே மைனஸ் எஃப் டூ டெல்டா ஒய் ஏங்கிறத இங்கே எழுதியிருக்கு.
ப்ளஸ்ஸை முதல்ல எழுதியிருக்கு. இங்கே f1 டெல்டா எக்ஸ் பிங்கிறத இதில் எழுதியிருக்குது, மைனஸ் f1 டெல்டா எக்ஸ் டிங்கிறத இதில் எழுதியிருக்கு, இடம் மாற்றி எழுதியிருக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, f2 டெல்டா ஒய் சி இதை இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது அதே டெல்டா ஒய்யில் மைனஸ் வரக்கூடியது, அப்புறம் டெல்டா எக்ஸில் ப்ளஸ் வரக்கூடியது, டெல்டா எக்ஸில் மைனஸ் வரக்கூடியது, இப்படி மாற்றி எழுதியிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா f2 டெல்டா ஒய் அட்டு சி, f2 டெல்டா ஒய் அட்டு சி மைனஸ் f2 டெல்டா ஒய் அட்டு ஏ. ஸோ f2 டெல்டா ஒய் இங்கே என்ன, மைனஸ் f2 டெல்டா ஒய் இங்கே என்ன. ஸோ இங்கேருந்து இங்கே வர போகிறப்ப எவ்வளோ வந்து f2 டெல்டா ஒய் மாறி இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் f2 டெல்டா ஒய், இங்கே இது அதிகமான பாயிண்ட், இங்கே எக்ஸுங்கிறது இங்கே எக்ஸாக இருந்ததுன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் டெல்டாவாக எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸு வந்து டெல்டா எக்ஸ் அளவு இன்க்ரீஸ் ஆகிறப்ப f2 வந்து எவ்வளோ மாறி இருக்குது, f2 டெல்டா ஒய்ங்கிறது எவ்வளோ மாறி இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா இது என்னென்னா f2 டெல்டா ஒய் அட் சி மைனஸ் f2 டெல்டா ஒய் அட் த லோயஸ்ட் பாயிண்ட். இது ஹையர் பாயிண்ட். இங்கே வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் 0வாக இருந்ததுன்னா இங்கே எக்ஸ் வந்து டெல்டா எக்ஸ்னு இருக்கும். ஸோ ஹையர் பாயிண்ட்டில் எங்கே f2 டெல்டா ஒய் மைனஸ் லோயர் பாயிண்டில் f2 டெல்டா ஒய்னா சேஞ்ச் இன் f2 டெல்டா ஒய். ஸோ சேஞ்ச் இன் திஸ் ஒன், சேஞ்ச் இன் திஸ் ஒன் எதனால் ஏற்படுது, எக்ஸு மாறுவதனால. இங்கேருந்து இங்கே மாறுறப்ப என்ன மாறுது, எக்ஸு மட்டும் மாறுது. இங்கேருந்து மேலே பார்த்தோம்னா ஒய் மாறும். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறப்ப எக்ஸு மாறுது, எக்ஸு மாறுதுனால இந்த குவான்டிட்டி மாறுது. ஸோ சேஞ்ச் இன் திஸ்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, எக்ஸு எவ்வளோ மாறுது, டெல்டா எக்ஸு. ஸோ இதுதான் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் அடிபடுது மாதிரி இருக்கும், சேஞ்ச் இன் f2. ஸோ டெல்டா ஒய் சேம், டெல்டா ஒய் இந்த சைடில் எடுத்துருக்குறோம். சேஞ்ச் இன் f2ங்கிறது என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, எக்ஸு மாறுறப்ப எக்ஸு எவ்வளோ மாறுது, டெல்டா எக்ஸ் அளவு. ஸோ டோ f2 பை டோ எக்ஸு டைம்ஸ் டெல்டா எக்ஸுங்கிறது சேஞ்ச் இன் f2 வென் எக்ஸு சேஞ்சஸ் வித் டெல்டா எக்ஸ், வித் வேல்யூ டெல்டா எக்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே அடுத்தது பார்த்தோம்னா f1 டெல்டா எக்ஸு அட்டு பி, f1 டெல்டா எக்ஸு அட்டு பி மைனஸ் f1 டெல்டா எக்ஸு அட்டு டி. இதுதான் ஹையர் பாயிண்ட், இது லோயர் பாயிண்ட். ஹையர் பாயிண்ட்டு மைனஸ் லோயர் பாயிண்ட்டு தான் சேஞ்ச். ஸோ இங்கே இது முதல்ல வந்து மைனஸ் இது வந்ததுன்னா அப்படியே சேஞ்சின்னு போடலாம். ஆனால் இது மைனஸ் இது இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மைனஸ் சைன். ஏன்னா லோயர் பாயிண்ட்டு மைனஸ் ஹையர் பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக சேஞ்ச் வந்து ஹையர் பாயிண்ட்டு மைனஸ் லோயர் பாயிண்டில் பார்க்குறது தான் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் எ மைனஸ் ஆஃப் தட் சேஞ்ச். என்ன சேஞ்சு, f1 மாறுது, எதனால், ஒய் வந்து மாறுவதனால. இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்ன ஆகுது, ஒய் தான் மாறுது. ஒய் எவ்வளோ மாறுது, டெல்டா ஒய் அளவு மாறுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா ஒய். ஸோ இட் இஸ் அ மைனஸ் டோ f1 பை டோ ஒய் டெல்டா ஒய் டைம்ஸ் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸை காமனாக அங்கே வெளியே எடுத்துருக்குறோம். திஸ் இஸ் எ மைனஸ் டோ f1 பை டோ ஒய் டெல்டா ஒய். டெல்டா ஒய் போயிடுச்சுன்னா சேஞ்ச் இன் f1. ஸோ சேஞ்ச் இன் f1 வென் ஒய் சேஞ்சஸ் பை த வேல்யூ டெல்டா ஒய். நெகட்டிவ் சைன் ஏன் வருதுங்கிறது சொல்லிட்டோம் ஏற்கனவே. ஸோ இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்யை காமனாக எடுத்தோம்னா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்யை காமனாக எடுத்தோம்னா இது வந்து கேர்லஃப்னுடைய தேர்டு காம்பனண்ட். டிட்டர்மினண்ட் ஃபார்மில் வந்து கேர்லஃப் எழுதினோம்னா ஐஜேகே அப்புறம் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ எஸ்எட் f1 f2 f3ன்னு எழுதுகிறோம். கேத்து காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f2 மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் f1 அப்படின்னு வரும். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f2 மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் f1ங்கிறது கேர்லஃப்னுடைய தேர்டு காம்பனண்ட். கேர்லஃப்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இங்கே கேர்லஃப்னுடைய தேர்டு காம்பனண்ட்டு இங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் வந்து டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கே கேப், டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கே கேப் போட்டு எக்ஸ்ட்ராவாக கேர்லஃப் போட்டாங்க. ஒரு கே கேப் முன்னாடி போட்டிருக்கிறோம், 3ங்கிறத எடுத்துருக்குறோம். இது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். கேர்லஃப் வந்து 3 காம்பனண்ட் இருக்குது, ஐஜேகே. அந்த ஐஜேகேனுடைய காம்பனண்ட்ஸ் என்னென்னா கேர்லஃப் 1, கேர்லஃப் 2, கேர்லஃப் 3ங்கிறது ஐஜேகே காம்பனண்ட்ஸ். ஸோ கே கூட டாட் பண்ணுறப்ப தேர்டு காம்பனண்ட் வரும். கே இங்கேயும் டாட் பண்ணுறப்ப 1ன்னு ஆகிடும். ஸோ கேர்லஃப் 3 டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்னு வரும்.
ஸோ இதை இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ இது என்னென்னா இது கேர்ள் டாட் டிஎஸ் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்ங்கிறது ஏரியா. இந்த க்ளோஸ்டு கர்வு உண்டு பண்ணக்கூடிய சர்ஃபேஸினுடைய ஏரியா டெல்டா எக்ஸு டெல்டா ஒய் ரெண்டையும் பெருக்கணும்னா ஏரியா கிடைக்கும், நீளம் என்று அகலம். ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் இஸ் த ஏரியா. கே கேப்புங்கிறது யூனிட் அவுட்வேர்டு ட்ரான் நார்மல். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸு, இது இசட் ஆக்சிஸ். இந்த சர்ஃபேஸுக்கு வரையப்படக்கூடிய யூனிட் அவுட்வேர்டு ட்ரான் நார்மல் தான் கே கேப், இசட் ஆக்சிஸ். ஸோ சர்ஃபேஸ் இன்டகரலில் டிஎஸ்ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இன் வெக்டோரியல் சர்ஃபேஸ் ஏரியா. வெக்டோரியல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சர்ஃபேஸ் ஏரியானுடைய மேக்னிடியூட் இன்ட்டு மல்டிப்ளைடு பை தி யூனிட் அவுட்வேர்ட் ட்ரான் நார்மல். ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. அதை யூனிட் அவுட்வேர்ட் ட்ரான் நார்மலால் பெருக்கணும்னா தட் வேல்யூ கே கேப் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்ங்கிறது தான் வெக்டார் டிஎஸ். கேர்ள் எஃப் இது இன்டகரலுங்கிறது இதை மாதிரி நிறையா இருந்ததுன்னா சம் பண்ணணும். இதில் ஒன்று தான் இருக்குது, அப்போது அது சம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஸ்டோக்ஸ் தியரம் which is integral closed line integral f dot dr is equal to surface integral of curl f dot ds. So right hand side வந்துடுது. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் ஒரு ஸ்மால் ரெக்டாங்கிளுக்கு ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், we have proved Stokes theorem is true for one single rectangle. Now we want to prove for combination of two rectangles as shown in figure. இதுவரை ஸ்டோக்ஸ் தேற்றம் ஒரு நுண்ணிய செவ்வகத்திற்கு உண்மையானது என நிரூபித்துள்ளோம். இப்பொழுது இரு நுண்ணிய செவ்வகங்களின் பிணைப்பிற்கு உண்மையானது என நிரூபிப்போமாக. ஸோ ஒரு சின்ன ரெக்டாங்கிளுக்கு ஸ்டோக்ஸ் தியரம் உண்மையானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கத்தில் இணைக்கிறப்ப அதற்கும் உண்மையானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டையும் இணைக்கிறப்ப இதில் ஸ்டோக்ஸ் தியரம் உண்மையானது, தனியாக இதுலேயும் ஸ்டோக்ஸ் தியரம் உண்மையானது. ஸோ இதுக்கு உண்மையானதுன்னா எப்படி எழுதுருவோம்? இது C1ங்கிறது இந்த கர்வ், இது உண்டு பண்ணக்கூடிய ஏரியா S1. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் க்ளோஸ்டு கர்வு, க்ளோஸ்டு லைன் இன்டகரல் ஆஃப் C over C1 of f dot dr is equal to surface integral over the surface S1 of curl f dot ds. ஸோ இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் திஸ் ஸ்மால் ரெக்டாங்கிள். அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதில் ஸ்டோக்ஸ் தியரம் வெரி சேம் வித் C1க்கு பதிலாக C2, S1க்கு பதிலாக S2. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் இதற்கு உண்மையானது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கர்வ் வரும். அந்த கர்வில் உள்ள டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா S1 இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் சர்ஃபேஸ் ஏரியாஸ். S1 ப்ளஸ் S2 is equal to S. ஆனால் C1 ப்ளஸ் C2 வந்து C-ஆக வராது. C1 ப்ளஸ் C1ங்கிறது இந்த இது, C2ங்கிறது இது, டோட்டல் சிங்கிறது இது அவுட்ரு மட்டும்தான். ஸோ ரெண்டையும் கூட்டினா வராது, ஏன்னா இங்கே அடிஷ்னலாக ரெண்டு இது வருது. இருந்த போதிலும் எஃப் டாட் டிஆர் பார்க்குறப்ப, டிஆர்னு பார்க்குறப்ப இந்த டிஆர் வந்து அப்வேர்டாக இருக்குது, இந்த டிஆர் டவுன்வேர்டாக இருக்குது. ஸோ அதில் பார்க்குறப்ப நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, வரும்னா எஃப் டாட் டிஆர் பார்க்குறப்ப இந்த டிஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இருக்குது. Stokes theorem is true for two rectangles individually when we combine S is equal to S1 plus S2. ரெண்டையும் சேர்க்குறப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா is equal to S1 plus S2. பட் C is not equal to C1 plus C2. ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலாக இந்த ரெண்டு காமனாக உள்ள ரெண்டு லைன் வருது. டியூ டு அடிஷ்னல் காமன் இன்டர்லைன், ரெண்டுக்கு இடையில் காமனாக ஒரு இன்டர்லைன்னு டபுள் டைம் வருது. However, dr will be in opposite direction. ஏற்கனவே சொன்னோம், dr வந்து இதில் பார்க்குறப்பையும் ரெண்டும் எதிரெதிர் திசையில் இருக்குது.
அண்ட் சம் ஆஃப் எஃப் டாட் டிஆர் வில் கேன்சல். எஃப் சேம், டிஆர் வந்து இதில் பார்க்குறப்ப ஒரு டைரக்ஷன்லையும் இன்னொன்றில் பார்க்குறப்ப நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கனால தே வில் கேன்சல். இந்த காமன் இன்டர்லைனில் எஃப் டாட் டிஆர் பார்க்குறப்ப ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ மீத உள்ளது மட்டும் வரும். ஹென்ஸ் ஸ்டோக்ஸ் தியரம் வில் பி ட்ரூ ஃபார் காம்பினேஷன். ஹென்ஸ் we can prove for many combinations. ரெண்டுக்கு ட்ரூன்னா அதே மாதிரி எத்தனை போட்டாலும் காமனாக உள்ளதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ எத்தனை காம்பினேஷனுக்கு இட் வில் பி ட்ரூ. தனித்தனியாக இரு செவ்வகங்களுக்கு ஸ்டோக்ஸ் தேற்றம் உண்மையானது. ஆனால் அவற்றை பிணைக்கும்போது S is equal to S1 plus S2 ஏரியா. ஆனால் C is not equal to C1 plus C2 ஏனெனில் கூடுதலாக பொதுக்கோடு உள்ளது. இருந்தபோதிலும் dr எதிரெதிர் திசைகளில் செல்வதால் பொதுக்கோட்டில் f டாட் டிஆரின் கூடுதல் சுழியாகிவிடும். dr ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால f டாட் டிஆர் ஆட் பண்ணோம்னா 0 ஆகிடும். ஆகவே ஸ்டோக்ஸ் தேற்றம் இரு செவ்வகங்களின் கூட்டமைப்பிற்கும் உண்மையாகும். இதை போலவே ஸ்டோக்ஸ் தேற்றம் அநேக செவ்வகங்களின் கூட்டமைப்பிற்கும் அதனால் உருவான எந்த ஒரு மூடிய வளைவரைக்கும் உண்மை என நிறுவலாம். ஓகே.